வர திங்கட்கிழமை சித்ரா பௌர்ணமி. சண்டேலேருந்தே பௌர்ணமி ஆரம்பிச்சிடுது. மண்டே நைட் வரைக்கும் இருக்குது. சித்ரா பௌர்ணமிக்கு முன்னாடி வசந்த உற்சவன்ற ஒரு திருவிழா நடக்கும். ஸோ அது 10 நாள் நடக்கும். ஒரு நாளும் அண்ணாமலையார் வெளில வரும்போது இந்த பொம்மையில் பூ கட்டி விதவிதமான அலங்காரத்தில் வந்து அந்த பொம்மை இருக்கும். பார்க்கறதுக்கே நமக்கு ஹாப்பியாக இருக்கும். அந்த பூ வந்து அண்ணாமலையார் மேலே கொட்டும்போது நமக்கு பார்க்கறதுக்கு ஹாப்பியாகவும் இருக்கும், டிவைனாகவும் இருக்கும். அதையும் தாண்டி அந்த பூ வந்து நமக்கு கிடச்சிச்சின்னா அண்ணாமலையார் ஆசீர்வாதமே நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். 10 நாள் திருவிழாவில் 5வது நாள் வந்து ஒலிவுன்னு சொல்லிட்டு பட்டாசெல்லாம் வெடித்து ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து உற்சாகமாக இருக்கும். 10வது நாள் வந்து மன்மத தகனம்னு சொல்லுவாங்க. அன்னையோட திருவிழா முடிஞ்சிடும். பௌர்ணமி அன்னைக்கு நிறைய பேர் கிரிவலம் வருவாங்க. ரொம்ப கூட்டமாக இருக்கும். உங்களால் முடிஞ்சால் வந்து கிரிவலம் வாங்க. கிரிவலம் போகும்போது அந்த மூலிகையோட காற்று நம்ம மேலே பட்டுச்சுன்னா நமக்குள்ள எல்லா பிரச்சனைகளுமே தீரும்னு சொல்லுவாங்க. நம்மளால் முடிஞ்சால் அங்கே உள்ள ஏழைங்களுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணலாம். கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது நிச்சயமாக அண்ணாமலையோட ஆசீர்வாதம் எப்போவுமே நமக்கு இருக்கும்.